Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜூலையோட செகண்ட் வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நான் வெக்கேஷனில் இருந்தேன். ஸோ ரொம்ப ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ்லாம் பண்ணல. ரொம்ப ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டியான இடத்துல மட்டும் ரொம்ப ரிஸ்க் கம்மியாக சில ட்ரேட்ஸ் பண்ணேன். நான் எப்பவுமே வெக்கேஷன், நம்ம ஒரு வேலையில் இருப்போம், நம்ம டெடிகேட்டடாக வேறு சில விஷயங்கள் செய்கிறப்போ ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இது என்னுடைய சஜஷன். ஏன்னா இதுக்கு பின்னாடி சைக்காலஜி நிறையா இருக்குது. அது எக்ஸாக்டாக சொல்ல போனால் புரியாது. அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி செஷன்ஸ் தேவைப்படும். ஓகே, வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம ஜூலையோடைய செகண்ட் வீக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ ஏஞ்சல் ஒன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். ஓகே, ப்ரொஃபைல் க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு போகிறேன். ஸோ போயிட்டேன். ஸோ இதில் கஸ்டம் டேட் செலக்ட் பண்ண போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஐட்டமுங்க. ஸோ 6th சாட்டர்டே 12, 6 to 12. ஓகேங்களா? ஸோ 6th July to 12th July. திஸ் இஸ் தி செகண்ட் வீக் ஆஃப் ஜூலை. ஆல்மோஸ்ட் 3,80,000 கிட்டே இருந்துச்சு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. 4% வருது. கரெக்டுங்களா? 4 4s 16. 4 lakhs வச்சுருந்தா கூட நம்ம 16,000 சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 4%. எல்லாமே நிஃப்டி. ஒன்றுத்தில் மட்டும் நாக்ரி. ஓகே, நாக்ரி, இன்னொன்று பெல், அதுக்கப்புறம் நிஃப்டி. ஓகே, ரைட். ஸோ 5 days ட்ரேட் பண்ணியிருக்கேன். 5 daysம் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதோடைய சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3,500 rupees வந்திருக்கு. ஹையஸ்ட் சார்ஜஸ் தான். புரியுது, என்ன பண்ணுறது. ரைட். ஸோ எத்தனை ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் லாஸ்ட் வீக்கோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட் வீக் ஆல்மோஸ்ட் 8% பண்ணோம். அண்ட் செகண்ட் வீக் ஆல்மோஸ்ட் நம்ம 5% பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் தி வீக்லி P&L ஃபார் தி செகண்ட் ஜூலை. நம்ம நெக்ஸ்ட் வீக் எவ்வளோ பண்ணுறோன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.